இத பார்த்தா அப்படியே அசந்து போயிடுவீங்க. பாருங்க இயற்கையின் ஒரு அழகு. பாருங்க ஒரு தக்காளி செடியிலேயே 5 கிலோ தக்காளி காய்ச்சிருக்கு. நீங்க வளர்க்குற ஒரு தக்காளி செடியிலேயே 5 கிலோ தக்காளி வரணுமா? அப்புட்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தக்காளி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் வளர்க்குற தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி செடியிலேயே 5 கிலோ தக்காளி காய்க்கும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் ரகசியம். பாருங்கள், ஒரு தக்காளி செடியிலேயே 5 கிலோ தக்காளி காய்க்கும். கொத்து கொத்தா தக்காளி. பாருங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோவில் பாருங்கள், நல்லா பாருங்கள், கொத்து கொத்து கொத்தா தக்காளி காய்ச்சிருக்கு. தக்காளி செடியின் வளர்ப்பு மற்றும் பராமரிப்பு வாங்க எப்படின்னு பார்க்கலாம். தக்காளி செடி எப்படி வளர்க்குறது அதோட ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் வீட்லேயும் தக்காளி செடி வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் தக்காளி செடி வளர்க்குறோன்னு. உங்கள் தக்காளி செடி, ஒரு தக்காளி செடி எத்தனை கிலோ தக்காளி காய்ச்சிருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நீங்களும் ஒரு விவசாயம் உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களும் ஒரு கார்டன் வச்சுருக்கவங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விவசாயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு தக்காளி செடி வளர்க்குறதுக்கு நம்ம செடியாகவும் வாங்கிக்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தக்காளியை அந்த விதையவும் போட்டு முளைக்க வைக்கலாம். அந்த தக்காளி செடி வளரும்போது நம்ம டெய்லியுமே பார்த்திங்கன்னா தக்காளி செடிக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டே வரணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா தக்காளி செடி நல்லா பெருசாக வளரும். பாருங்கள், தக்காளி செடி காடு மாதிரி வளரணுன்னா அதை பாருங்கள், நல்லா அப்படியே டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டே வந்தீங்கன்னா செடி நல்லா வளரும். அந்த செடியில் எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இல்லாமல் அந்த செடி நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நான் என்னென்ன இயற்கை உரங்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம தக்காளி செடியை காடு மாதிரி வளர்க்குறதுக்கு முதல்ல தக்காளி செடியை நல்லா பராமரித்து பார்த்துக்கணும். பார்த்திங்கன்னா தக்காளி செடி போட்ட நாள்லேருந்து அதை தண்ணி ஊற்றி கவனிச்சிட்டு வரணும். பாருங்கள், தக்காளி செடியை நம்ம அப்படி காடு மாதிரி நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள் அதிகமாக அதுக்கு போடணும். தக்காளி செடிக்கு பார்த்திங்கன்னா இயற்கை உரம் போடணும். அதாவது பார்த்திங்கன்னா மாட்டு சாணத்தை நம்ம தக்காளி செடிக்கு அடியில் நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னு பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி செடியிலேயே கொத்து கொத்தா 5 கிலோ தக்காளி காய்க்கும். பாருங்கள், எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இருக்காது. நம்ம மாட்டு சாணத்தை போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தோம்னா பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தான எந்த ஒரு பூச்சியுமே இல்லாத தக்காளி வளரும். பாருங்கள், இயற்கை உரம் மாட்டு சாணம் தான் இந்த தக்காளி செடிக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன். பாருங்கள், எல்லா தக்காளியுமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் தக்காளி செடி வளர்த்திங்கன்னா அதுக்கு என்ன உரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தக்காளி செடி கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கிறதையும் நான் பார்த்திங்கன்னா என்னோடய தக்காளி செடி கொத்து கொத்தாக காய்க்கிறதுக்கு நாட்டு உரம் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் உங்கள் தக்காளி செடியில் என்ன உரம் பயன்படுத்துனீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் தக்காளி செடி எப்படி காய்ச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். எந்த ஒரு பூச்சியுமே இல்லாமல் தக்காளி செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாருங்கள், இதில் எந்த ஒரு பூச்சியுமே இருக்காது. இந்த தக்காளி எல்லாமே ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக இருக்கும். பாருங்கள், எந்த ஒரு பூச்சி தொல்லையுமே இல்லை. தக்காளி செடியை இப்படி தான் எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் வளர்க்குறதுக்கு நாட்டு உரம் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு மட்டும் வரேன். பாருங்கள், இயற்கை முறையான தக்காளி செடி வளர்ப்பு முறை இது பார்த்திங்கன்னா பாருங்கள், ஒரு தக்காளி செடியில் 5 கிலோ தக்காளி காய்க்கும். கொத்து கொத்தாக காய்க்கும். பாருங்கள், நல்லா பழுத்து போயிருக்கும். அந்த தக்காளிலாம் நல்ல தக்காளியாக இருக்கும். நான் வளர்க்குற தக்காளி செடிகள் பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளி தனியாக வளர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்த தக்காளி தனியாக வளர்க்குறேன். தக்காளி கன்றுங்க. பாருங்கள், தக்காளியே 2 விதமாக தெரியும். நான் அப்படி வளர்க்குறேன். பாருங்கள், மொத்தமே பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 தக்காளி செடி தான் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு செடியே பார்த்திங்கன்னா 5 கிலோவுக்கு மேலவே காய்ச்சிருக்கு. பாருங்கள், கொத்து கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் தக்காளி செடி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எத்தனை தக்காளி செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும். அதே மாதிரி தக்காளி செடி பூச்சி இல்லாமல் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். பாருங்கள், எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இந்த தக்காளி செடிக்கெலாம் பார்த்திங்கன்னா. இதுக்கு முழுக்க முழுக்க நாட்டு உரம் மட்டுமே பயன்படுத்தியிருக்கோம். டெய்லியும் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா தக்காளி செடி நல்லா காடு மாதிரி வளரும். கொத்து கொத்தாக காய்க்கும். இது மாதிரி பராமரிச்சுட்டே வந்தோம்னா பார்த்திங்கன்னா தக்காளியுமே பார்த்திங்கன்னா சொத்தையாக இருக்காது. நல்ல தக்காளியாக இருக்கும். நல்லா தக்காளி பெருசானதுக்கப்புறம் தானாகவே அது பழுத்துரும். சில பேர் பார்த்திங்கன்னா அதுக்கு காயாகவே பிச்சு அதை வச்சு பழுக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லை, இது செடியிலேயே பார்த்திங்கன்னா பழுத்துரும். அதுக்கப்புறமா நம்ம பிச்சுக்கலாம். பாருங்கள், எந்த ஒரு
பூச்சியுமே இல்லை இந்த செடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல தக்காளி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, லைக் பண்ணிவிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.